ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் மிகவும் சுவையான ஒரு பீன்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் ஒரு பேனில் 3 மேசைக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் என்ன எண்ணெய் வேணுமென்றாலும் சேர்த்து கொள்ளலாம். இதில் சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சீரகம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமாக 3லிருந்து 4 வெள்ளை பூண்டு நான் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இது ஒரு 30 செகண்டுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமாக நான் இதில் உருளைக்கிழங்கு சின்ன சதுர துண்டுகளாக கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நீள வாக்கில் கூட கட் பண்ணி சேர்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன். 200 கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். அதுவும் நீள வாக்கில் கட் பண்ணி நான் சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சம் பிஞ்சான பீன்ஸாக எடுத்துக்கொள்ளுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதை நல்ல லோ ஃப்ளேமில் நாங்கள் இதை வதக்கி கொள்ள வேணும். 1 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். நீங்கள் இது வதக்கும் பொழுது லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி கொள்ளுங்க, அப்போ தான் உருளைக்கிழங்கு பீன்ஸ் எல்லாமே வேகிறதுக்கு டைம் சரியாக இருக்கும். கூடவே இதில் நான் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை சேர்த்துக்கொள்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். அது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதையும் சேர்த்து திரும்ப 1 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் இதை நல்லா வதக்கி கொள்ள வேணும். இப்போ இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வரும் வரைக்கும் 1 நிமிஷம் இதை நீங்கள் மிதமான தீயில் நல்லா வதக்கி கொள்ள வேணும். இப்போ வெங்காயம் நிறம் மாறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதில் நான் இப்போ 1/2 மேசைக்கரண்டி அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 1/2 மேசைக்கரண்டி அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகாய் துகள்கள் சேர்த்துருக்கிறேன். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். கூடவே கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். கரம் மசாலா நீங்கள் அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ இந்த மசாலா எல்லாம் இந்த உருளைக்கிழங்கு பீன்ஸோடு சேர்ந்த மாதிரி 1 நிமிஷம் நாங்கள் இதை நல்ல லோ ஃப்ளேமில் வதக்கி கொள்ளலாம். இப்போ எங்களுடைய பீன்ஸ் ரெடி ஆகியாச்சு. மிகவும் சுலபமான ஒரு ரெசிபி இது, ஆனால் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்தி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.